மூன்றாம் அதிபதி லக்னத்திலேயே இருந்தால் அவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சகோதரர்கள் பற்றின சிந்தனை தான் அவங்க மனசில் அதிக அளவுக்கு மேலோங்கிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மூன்றாம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் போகஸ்தானம், சிறு பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம், புதிய முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம், புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால இந்த மூன்றாம் இடத்துக்கு உரிய கிரகம் லக்னத்தில் உட்காரும்போது எப்போதும் பார்த்திங்கன்னா சகோதரர்கள், அவர்களுடைய நலன்கள், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற சிந்தனையை மனத்தில் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே போல் சகோதரர்களுடைய ஆதரவும் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புது முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எப்போதுமே கையில் இருக்கிற ஒரே வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த புதிய புதிய முயற்சிகளை என்ன பண்ணலாம், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு காலம் எப்படி மாறும், இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் அவங்க மனசில் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து செய்கிற வேலையை அவங்க பெருசாக விரும்பாமல் ஒரு தேடி போய் சில வேலைகளை ஆர்டர்களை எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி. அதாவது பாதி நேரம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரெப்பாக இருப்பாங்க, மீதி நேரம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்டர்களை எடுக்கிறது, புதிய புதிய வேலைகளை செய்கிறது, எப்போதுமே ஏதாவது ஒரு முயற்சியில் தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்திக்கல இருப்பாங்க. மூணாம் இடம் தைரியஸ்தானத்தை குறிக்கிறதுனால எந்த விதமான நெருக்கடியையும் தாங்கி நிற்கணும், எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அப்போ மூன்றாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் நல்ல சிறப்பையே தருங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு.